நலமாக இருப்பீங்க. இந்த நாளிலும் நம்ம யாரையும் எளிதாக எடை போட்டு விடக்கூடாது. அவர் உயரத்தை பார்த்தோ, அழகை பார்த்தோ, மற்றவர்களோட வசதியை பார்த்தோ, வசதி குறைவானதை பார்த்தோ எடை போடவே செய்யக்கூடாது. ஈவன் சிறு குழந்தையை கூட நம்ம எடை போடக்கூடாது. அவர்களுக்குள்ளே இருக்கிற ஒரு பாசம் நமக்கு தெரியாது. இதற்கு ஆதாரமாக நடந்த சம்பவத்தையும் முடிந்த சம்பவத்தையும் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு தாய் இருந்தார்கள். அவருக்கு ஒரு அழகான மகள் இருந்தார். அழகான மகள் இருந்தவுடன் அன்று 2 ஆப்பிள் பழம் வாங்கிட்டு வந்து குழந்தைக்கு கொடுத்தார். குழந்தைக்கு கொடுத்தவுடன் எனக்கு கொஞ்சம் கொடுமா என்று கேட்டான். அந்த குழந்தை ஃபஸ்ட் எடுத்த உடனே ஒரு ஆப்பிளை கழித்து விட்டது. நான் கொடுக்க மாட்டேன், சாதாரணமாக சொல்லுவாங்களே. ஐயோ, உடனே அந்த அம்மாவுக்கு மனசுக்கு சங்கடம், முகத்தில் மாற்றம். குழந்தை கொடுக்க மாட்டேங்குதே என்ற மாதிரியான ஏமாற்றம். அதையாவது கொடுமா இன்னொரு பழத்தை. மறுபடியும் அந்த பொண்ணு அந்த பழத்தையும் எடுத்தது, அதை கடித்தது. கடிச்சிட்டு சொன்னிச்சு அது கொடுப்பான்னு பார்த்தா கடைசியில் அது கொடுத்தது. அம்மா, அந்த பழம் புளிச்சிதும்மா, இந்த பழம் நல்லா இருக்குது, இதை சாப்பிடுங்கம்மா என்றவுடன் அந்த அம்மாவுக்கு வந்த மகிழ்ச்சி பெரும் மகிழ்ச்சி. அதுபோலத்தான் குழந்தை கொடுக்காதுன்னு நினச்சி மூஞ்சி ஒரு முகம் டக்குன்னு மாறிடுச்சு. ஆனால் அதே குழந்தை கொடுத்தவுடன் அம்மா நல்லா சாப்பிடணும் என்ற எண்ணத்தோடு கொடுத்தவுடன் அந்த அம்மாவுக்கு வந்த மகிழ்ச்சி, மீண்டும் சொல்கிறேன், பெரிய மகிழ்ச்சி. அதுபோலத்தான் பைபிளில் பார்த்தீர்களானால் தாவீது சிறுவனாக இருக்கும்போது அதை அரசாண்ட சவுல் ராஜா, முதல் ராஜா, அவனை எதிர்க்க பெலிஸ்தியன் என்ற கோலியாத் எதிர்க்க வந்தான். எல்லா வீரர்களும், ஈவன் சவுலே பயந்தான், அவனை எதிர்க்க முடியாது என்று பயந்தான். ஆனால் தாவீது சொன்னான், நான் போகிறேன் என்று சொன்னான். நான் போகிறேன், நான் அவனை அடித்து வீழ்த்துவேன் என்று சொன்னான். தாவீது சும்மா ஒரு 5 கவன்கல் இருக்கிற ஒரு கருவி எடுத்துகிட்டு போய் அந்த தாவீதுகிட்ட போகணுன்னு, சிறுவனை உன்னை நாய் அடிக்கிற மாதிரி அடித்து போடுவேன் என்று அவன் சொன்னான். கோலியாத் ஒன்றுமே சொல்லவில்லை. அவன் தாவீதை கேவலமாக நினைத்தான், சிறுவனாக இருக்கிறானே என்று நினைத்தான். ஆனால் தாவீது என்ன செய்தான்? 5 கூழாங்கல்லை எடுத்தான். ஒரு கூழாங்கல்லை மட்டும் பயன்படுத்தினான். அந்த கூழாங்கல்லை பயன்படுத்தும் போது நேராக கோலியாத்தின் நெற்றியில் பட்டது. மற்ற பாகங்கள் எல்லாம் மறைக்கப்பட்டிருந்தது. நெற்றி மாற்றம் வெறுமையாக இருந்த காரணத்தினால் அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நினைத்து ஒரு கல்லை வீசினான். அவன் மாண்டான். அவனுடைய உடைவாளை எடுத்து அவன் கழுத்தை வெட்டினான். இது சரித்திரம். கோலியாத் நினைத்திருக்கலாம், நான் பெரியவன் என்று நினைத்து, இவனுக்கு என்ன தெரியும் என்று நினைத்திருக்கான். அதுபோல்தான் என்னை கேட்டுக்கொண்டிருக்க சகோதரனே, சகோதரியே, யாரையும் கேவலமாக எண்ணி விடாதீர்கள். உங்களுக்கு இருக்கிற சில புத்திமதிகளை விட சிறியவர்களுக்கு அதிகமாக இருக்கும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு யார் சொன்னாலும் முதலில் அவர்கள் சொல்வதை கேட்டு பழகுங்கள் என்று கூறி இந்த கதையை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போமா?